நேர்காணல் நிகழ்ச்சி உண்மையின் குரல் என்ற நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்கிறேன். அதே வேளையில் குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரின்ஸ் எம்எல்ஏ அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவருடன் சிறிய கேள்விகளுடன் நம் இந்த தொடரை தொடர்வோம். உங்களுக்கு வாழ்த்துக்களை உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நீங்கள் என்னுடைய வீட்டுக்கே வந்து இந்த தேசத்துடைய பிரச்சனைகளுக்கு மக்களுடைய நடைமுறை செயல்பாடுகளை பற்றி உங்கள்கிட்ட சிறிய கேள்வி தானே, எல்லாமே காங்கிரஸ் சார்பான சில கேள்விகளும் மத்திய அரசு சார்பான சில கேள்விகளும் இதில் முன்வைக்கிறோம். இதில் கேள்வின்னு பார்த்தா முதல் கேள்வி வந்து உங்களுடைய வசந்தகுமார் அவர் மறைவு, அதாவது அவருடைய மறைவு காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டிலிருந்து மறைந்தது எப்படி நீங்க அதை கருதுறீங்க? காங்கிரஸ்காரர்களுக்கு காங்கிரஸ் மக்களுக்கு திருட வேலை மிகப்பெரிய கர்மஜியர் காமராஜருடைய புகழை மேன்மைக்கு கொண்டு வருவது பட்டியலில் காங்கிரஸ் வேலை கட்சியை வாக்குகளிலிருந்து அரும்பாடுபட்ட ஒரு சிறந்த தலைவர் ஐஸ் வசந்தபாபு என்பதற்கு இந்த விதமான மாற்றம் தனி பத்திரிகை வர்த்தகர் காங்கிரஸ் தமிழகத்திலே பட்டி எல்லாம் காங்கிரஸ் அமைப்பு வர்த்தக காங்கிரஸ் அமைப்பு சிறப்பாக செயல்படுத்தி அதனாலே காங்கிரஸ் இயக்கத்திற்கு அந்த வளர்ச்சி உண்டு என்பதை அதுபோன்று அவர் இது மாநில செயல்தலைவராக இருக்கிறார். அவருக்கு நல்ல பணி எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துக்கு சென்று அவருக்கு இடத்துக்கு மக்களுக்கு உதவி செய்ய ஒரு கொடைவளராக காங்கிரஸ் பேரை சொல்லியே பல்வேறு உதவிகளை கொடுத்தார். கல்விக்காக அவருடைய பணி வெற்றி ஒரு டிவியில் கூட நெற்றியை வெற்றி தலைவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி. ஆகவே அவருடைய பணியை நான் வரவேற்கிறேன். அவருடைய சிறப்பான பணியை தொடர்ந்து இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் அவரை இறந்த செய்தி கேட்டேன். அந்த காங்கிரஸ் அது மட்டுமல்ல, அவர் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அவர் மற்ற வைக்கிறாங்க. அனைத்து கொரோனா பீரியடில் வீடையும் உச்சமாக நினைத்து பெருத்தெருவாக ஊராக யாரெல்லாம் உதவி கேட்டார்களோ அத்தனை மக்களுக்கு குறிப்பாக மலைவாழ் மக்களுக்கு கூட தன்னுடைய பணி அந்த உதவி பணிகளை ஆரம்பித்து வைத்தார். அந்த சிறப்பாக செய்தார். ஆகவே அவருடைய பாராளுமன்றத்தில் அவருடைய பணி சிறப்பாக இருந்தது. அதிகமான கேள்விகள் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட மக்களுடைய நலனுக்காக இந்த வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு குறிப்பாக ஏர்போர்ட், மீனவர்களுக்காக ஹெலிபேட் மற்றும் இந்த நல்ல தரமான சாலைகளை அமைக்க வேண்டும். இந்த மாவட்டத்திலே நல்ல தொழில் வளங்களை உருவாக்க முயற்சி செய்து அடித்தளம் போட்ட நேரத்தில் தான் அவருடைய மறை வருகிறது. ஆகவே அவருடைய இழப்பு பேரிழப்பு எங்கள் நெஞ்சத்திலே அவர் இருக்கிறார். அவர் இறந்ததாக நான் நினைக்கவில்லை. இப்போதும் வாழும் காமராஜராக வாழ்ந்து வருகிறார். தமிழக மக்களுடைய நலனுக்காக காங்கிரஸ் பேரியக்கத்தின் வளர்ச்சிக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்த ஒரு ஒப்பந்த தலைவரை நான் வளர்ந்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகிற இடைத்தேர்தலை பற்றி அதில் உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு, அதனுடைய தேர்தல் பணிக்கான விவரங்கள், மற்றபடி யாரை நீங்கள் முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கெல்லாம் தெரியும், தேர்தலை பொறுத்தவரையில் சென்ற பொது தேர்தலில் வசந்தகுமார் அவர்கள் அன்றிருந்த அமைச்சரை ராதாகிருஷ்ணனை 2,50,000 வாக்குகளுக்கு அதிகமாக வித்தியாசத்தை கொண்டிருந்தார். அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த ஆதரவை கொடுத்தார்கள். குறிப்பாக சிறுபான்மை மக்கள் ஒரு மிக வெற்றி பொருட்டாக நினைத்து தன்னை பணியை செய்திருந்தார்கள். இனிமேல் பிஜேபி மண்ணுக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இந்த வாக்கு அளித்தார்கள். இது துரதிருஷ்டமாக தவறான நடவடிக்கையாகவே இந்த மத்திய ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதை நான் செய்கிறேன். அது சரியான வாக்கு முறைப்படி நடந்திருந்தால் ராகுல் காந்தியும் அங்கே 40 மாட்டார்.
இங்கேயும் இந்த தோல்வி வந்திருக்காது. இப்போது பார்த்தீங்கன்னா கேரளாவில் தமிழ்நாட்டில் அசைக்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு தப்பு செய்ய முடியல. இதுதான் உண்மை. தேர்தலே அவர்கள் தவறு செய்திருக்கிறாங்க, தேர்தல் ப்ராசஸ்லே தப்பு பண்ணியிருக்காங்க. அதான் அதற்கு ஒரு வெற்றிக்கு காரணமாக இருந்தது. ஆகவே எங்களுடைய வேட்பாளரை பொறுத்த மட்டும் ஜனநாயக கட்சி அதிகமான வேட்பாளர்கள் இவர் வேண்டும் என்று கேட்பார். இது வெற்றி பெறக்கூடிய ஒரு மாவட்டம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இடைத்தேர்தலாக வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பது இந்த மாற்றத்தில்லை. அனைத்து தரப்பு மக்களும் காங்கிரஸ் வாக்களிப்பார்கள். அதிகமான வேட்பாளர்கள் கேட்டாலும் தலைமை சூட்டபிள் கேண்டிடேட். இப்போ எனக்கு நம்பிக்கை எப்படின்னா சீனியராக இருக்கணும், இந்த மண் வைந்தராக இருக்க வேண்டும், மக்களோடு இணைந்து பணிச்செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பதை நிச்சயமாக அந்த நம்பிக்கையிலே நிச்சயமாக நல்ல உழைக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனுக்கு இப்போ எம்எல்ஏக்கள் கூட கேட்குறாங்க, நான் கூட கேட்குறேன். கட்சி தலைமை எதை சொல்கிறதோ அது கேட்க தயாராக. நான் சீனியர் போட்டுறேன். எனக்கு 2 முறை நான் இதை குழந்தை சட்டமன்றத்தில் தேர்வு செய்தேன். அதிகமான கேள்விகளை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் பெஸ்ட் பார்லமெண்ட் சொல்லக்கூடிய என்னுடைய பணி இருந்தது, இப்போது இருக்கிறது. சட்டமன்றம் போகிறேன், அதிகமான கேள்வி தயார் பண்ணியிருக்கேன். ஆகவே சிறப்பான பணி நான் செய்திருக்கேன் என்ற நம்பிக்கை நான் நிச்சயமாக இருக்கிறேன். எனக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அஇஅதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களை பெற்று நாங்கள் மீண்டும் ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதை பற்றி காங்கிரஸ் சார்பில் உங்களுடைய கருத்து? தமிழகத்தில் எத்தனையோ விதமான ஆட்சிகள் நடந்தது. நானும் 10வது ஆண்டு நடைபெற்று சட்டமன்றத்தினுடைய அகராதிகளை நான் பார்க்கிற போது எப்படிப்பட்ட அமைச்சர்கள் இப்படிப்பட்ட அமைச்சரவை சிறப்பாக பணியாக இருக்கிறது. நான் சரித்திர ரீதியாக பார்க்கிற போது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை தான் நான் கண்டுபிடிப்பேன். இந்த ஆட்சியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இது மக்களுக்கு ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக ஜனநாயக ரீதியாக எந்த விதமான திட்டங்களும் இல்லை. சட்டமன்றத்துக்கு கூட நான் 11ஆம் தேதி போறேன். சபாநாயகர் எதிர்கட்சிகளுக்கு சமத்துவ அதிகாரம் கொடுத்து மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்புகள் கூட கொடுக்கவில்லை என்பதை நான் எதிர்கொள்கிறேன். உதாரணமாக கொச்சி புயல் முக்கியமான அந்த பிரச்சனையில் கூட அவர் சொன்னது போல ஒற்றுமை அமைச்சர்கள் கொடுக்கவில்லை. நான் பல முறை இதை எடுத்து வைத்தும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அது மட்டுமல்ல, சரியாக சட்டமன்றத்திலே சபாநாயகர் எதிர்கட்சிகளுக்கு தக்க நேரங்கள் கொடுப்பதில்லை என்பது ஜனநாயக ஒரு சீரழிவு, வேதனை, ஜனநாயக படுகொலை. நான் ஏற்கனவே டிவி பேட்டியில் கொடுத்துருக்கேன். எங்களுக்கு தேவையான பேச தெரிந்த விஷயமாக தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக, மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காக, நலனுக்காக ஒரு அரசு முதலாவது சட்டமன்றத்தில் கேரளாவை போல மற்ற மாநிலங்கள் போல தக்க நேரத்தை கொடுக்க வேண்டும். அவங்க ஏன் ஸ்டேட்லைட் பண்ணல? என்ன சட்டமன்ற உறுப்பினர் பேசுறார் தவறுனா மக்கள் புரிந்து கொள்வார். அதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அவர்கள் போடப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றவில்லை. எங்கு பார்த்தாலும் மத்திய அரசுடைய கொள்கையை தான் அவர்கள் தூக்கி சுமக்கிறார்கள், நாட்களை கடத்துகிறார்கள். தன்னுடைய கட்டி கழிக்கக்கூடிய சோகம் தான் அவர்களுக்கு இருக்கிறதை தவிர மக்களுக்கு அவர்கள் செய்வதும் சரியாக செல்லும். குறிப்பாக 1 லட்சம் ரூபாய் ஒரு ஃபண்ட், 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிதியை அவர்கள் போட்டு எவ்வளவு இருந்தால் அது பணிக்காக அடித்தளத்தில் கிளம்புவது 40,000 ரூபாய். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆகவே இந்த ஆட்சி ஒரு கர்மமுக ஆட்சி, மக்களுக்கு ஒரு ஆட்சி இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்வேன், முதல்வரை எப்போதும் சொன்னேன் பேசுவேன். என்ன சொல்றேன், இந்த ஆட்சியிலே எனக்கு பல்வேறு கோரிக்கைகள் கூட இருக்கிறேன். சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் இந்த கொரோனா பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை துப்புரவு செய்து மாறி இருக்காங்க. பீலா ராஜேஷ் முதல்ல சுகாதாரத்துறை செயலர் அமைச்சர்,
அவங்க கொடுத்த ரிப்போர்ட் ஒன்று. ரீசெண்டாக அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் கொரோனா சாதாரண நோய், இதுக்கு வேண்டி ரொம்ப பணத்தை அஃபோர்ட் பண்ணுறது தேவையா என்று அவர்கள் சொல்வது பார்க்கிற போது உள்ளே பல குழப்பங்கள், கொரோனா ஃபண்டில் கூட பல குழப்பங்கள் இருக்கிறது. திடீர்னு கட்டுப்பாடுகளை வைத்தால் இப்போ தளர்த்தி இருக்கிறார். ஆனால் முறைப்படி ஆரம்ப காலத்திலே வெளிநாட்டில் ஃப்ளைட் வரக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருந்தால் டாக்ஸ் நல்லா கூட ஒன்று பண்ணியிருக்கலாம். மக்களுக்கு எந்த விதமான செக்டர் சொல்லப்படவில்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த விதமான வழிகளை அவங்க தேடவில்லை. போடப்பட்ட நிதி நிலையில் அமைக்கையில் உங்களுக்கு அவங்க வந்து குளங்களை சீர்படுத்த வேண்டிய ஒரு திட்டத்தை போட்டாங்க. அந்த திட்டத்தில் அவங்க சொல்ல முடியாதுன்னா இது குடிமராமத்து திட்டம் சொல்கிறாங்க. நாங்கள் வரவேற்றோம். அதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. சவாலை கொள்ளையடிக்க அவங்க சேர்த்து அதிமுக ஒரு கம்பெனியா பணிகளை செய்து தனக்கு பணத்தை அரசு பணத்தை அவங்களுக்கு வழங்கி கூறாலே தவிர மக்களை ஏற்பட செய்திருக்கிறார்கள், வேதனைகளை செய்திருக்கிறார்கள். இது போன்று அவருடைய அரசியல் பணிகளிலே, அவருடைய அரசாங்க பணிகளிலே, அவருடைய கல்வியில் இன்னைக்கு மத்திய அரசு சொல்ற இலக்கியம் இருக்காங்க, கலாச்சாரத்தில் இருக்காங்க. இப்போ சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள்லாம் கூட்டல் இருக்கோம். சிறுபான்மை வந்து சிஏஏ பிரச்சனை வந்தபோது லேட்டஸ்ட் பாஸ் ரெசல்யூஷன் கண்டெமிங் தி ஆக்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்லும்போது there is no response. அந்த சிரித்திட்டு மலைக்கிட்டு போனாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எந்த தவறும் வராது, நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று ரொம்ப கொக்கரிச்சாங்க. திரும்ப கூட திராவிட கழகம் காங்கிரஸ் எதிர்கட்சிகள் கேட்டோம், நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு, நீங்கள் ஜனநாயக படுகொலை செய்கிறீர்கள், சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் செய்ய பெரிய துரோகம் இது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய அநேக இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள். ஆசி அளித்த ஆதரவு அளித்த முதல்வர் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அவர் ஆதரவு அளிச்சிருக்காங்க. ரொம்ப இங்கே கிறிஸ்தவர் ஆதரவு அளிச்சிருக்காங்க. மிகப்பெரிய துரோகத்தை செய்தீர்கள் என்று கேட்டால் மலிந்து விட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கவர்மெண்டாக தான் இருக்கிறது. உருப்படியாக எந்த செக்டாரிலும் தொழில்துறையில் மொத்தமே 20% டவுன் ஆயிருக்கு. இல்லை, இதை மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. நோ பாசிபிள். எந்த திமுக வந்து ஆட்சிக்கு வரும், திமுக நம்ம எல்லா இடத்தையும் கைப்பற்றுவோம் அப்படிங்கிற ஒரு சொல்றாங்க. திமுகவை கைப்பற்றணுங்கிற ஒரு இது வந்து அதிமுகவுடைய நிலை எப்படி இருக்கும்? இல்லை, நான் சொல்றேன், அதிமுக மிசரபிளி ஃபெயில் அல்ல. மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்றைக்கு தளபதியார் எல்லா பிரச்சனைகளுக்கும் சட்டமன்றத்திலும் வழியாக நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் மக்களோடு நின்று போராளியாக போராடும். மக்கள் மனசு இப்போது புதிய ஆட்சி வர வேண்டும், அது திராவிட முன்னேற்ற கழக தலைமையே வர வேண்டும் என்றுதான். அந்த வாய்ப்பே அவருக்கு இல்லை என்பது தெளிவாச்சு. இப்போ நம்ம வந்து உங்களுடைய காங்கிரஸ் அப்படின்னு சொன்னா, இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் பேர் இயக்கம் காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டு இதுவரை ஒரு ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு நிலையும், ஒரு அதிகபட்ச எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற நிலை இல்லாமல் இருக்கு. ஒரு எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய இதாக இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லை. அப்போ அப்படி இருக்க சூழ்நிலை இதுக்கப்புறம் உங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கோ இல்ல திமுகவுடைய அதிக சீட்டுகள் கேட்டு நிற்கிறதுக்கோ ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? பாருங்க, ஜனநாயக கட்சி ஆஃப்டர் காமராஜ், நான் பிஃபோர் காமராஜ், டைம் ஆஃப் காமராஜ் ஓடிட்டு கண்ட்ரி நான் சொல்லுவேன். அந்த மில் கரப்ஷன் எல்லாருக்கும் தெரியும், சரித்திரமாக தெரியும். காமராஜ் தவறு செய்ய மாட்டாங்க. அன்றைக்கி மெடிக்கல் அட்மிஷன்ஸு கூட அது அவங்க பிஏ கூப்பிட்டு வைரவா இந்த கை நாட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் கொடுத்தார். அவர் கட்சியை பார்க்கவில்லை, தமிழக மக்களை பார்த்தார். அவர் கட்சியை பார்க்கவில்லை. கட்சி மீண்டும் வர வேண்டும், வளர வேண்டும், இந்த காங்கிரஸ் கட்சி தான் தமிழகத்திலே நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. மக்கள் நல்லாட்சி அவருக்கு முடியாதது ஒன்றுமே கிடையாது. கல்வி,
ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை தந்தார். இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது மாதிரி அவருடைய ஆட்சியில வந்து எந்த ஒரு லஞ்ச லாபம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியில் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். இல்லை இப்போ ஆட்சியிலேயே எங்களுக்கு ஆட்சியிலேயே காங்கிரஸ் ஆட்சியை தமிழகத்திலே மத்தியிலும் இல்லை. அதனால அந்த லஞ்சத்தை பற்றி பேசுறது வாய்ப்பே இல்லை. நீங்க எம்எல்ஏக்கள் இருக்கீங்க, காங்கிரஸ் கட்சியில ஒரு அளவுக்கான சராசரியான எம்எல்ஏக்கள் இருக்கீங்க. இந்த எம்எல்ஏக்கள் மூலியமா நீங்க ஏதாவது லஞ்ச லாபங்கள் நடக்கிறதா ஏதாவது இருக்கு? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த எதிர்கட்சியா இருக்கிறோம், எதிர்கட்சி எப்படி அவங்க மதிப்பாங்க, நம்ம வாய்ப்பு தருவோம். அதான் நான் கேட்கறேன். இந்த தடவை திமுகவுடைய சார்பில் நீங்க கூட்டணியில் இருக்க செய்யும், நீங்க அதிகபட்சமான இடங்களை இதை விட இப்ப என்னதை விட அதிகபட்சமான இடங்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தலைமைதான் அதில் பதில் சொல்ல வேண்டும். எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் தமிழகத்தில் வளர்ச்சி பெறுகிறது. பல பிரச்சனைகள் இருந்தால் கூட இப்போது குறிப்பாக தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி இருந்ததை விட ஒரு 7% வளர்ந்துருக்கிற ரிப்போர்ட்டாக வந்திருக்கு. சில நண்பர்கள் சொல்கிறாங்க, உங்களை போல இந்த வீடியோ பண்ணுறதான்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் தெரியும் 8% காங்கிரஸ் வளர்ந்துருக்கு. ஏற்கனவே 4 8+4 12 வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆராய்ச்சி முயற்சிகள் பண்ணுறாங்க. அவருடைய கட்சி வளர்ந்துருக்கு. ஏன்னா மத்திய அரசுடைய தவறான செயல் பிளஸ் தமிழகத்துடைய மோசம் அவங்களுக்கு தூக்கி இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இளைஞர் காங்கிரஸ்ல வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமா காங்கிரஸ்ல இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா எங்களுக்கு கருதுறாங்க. எல்லா கட்சிக்குமே இளைஞர்கள் வந்து இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் அப்படின்னு போயிட்டாங்க. பத்திரிகை கூட வாங்கவே போகல. அவங்களோட பணியெல்லாம் அந்த மாதிரி லைனில் போயிருக்கு. ஒரு செல்ஃபி இன்னைக்கு வேலையில் இருந்தாக்க வரப்போகுது, அவன் என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. இளைஞர்கள்லாம் பொலிட்டிக்கல் வர விரும்பவே இல்லை. ஆனால் சமீப காலத்தை பார்க்கிற போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லா பகுதியும் வந்ததுருக்காங்க. இதுதான் மெயின். என்னென்ன பொருளாதார பிரச்சனை தான் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கு எழுதி உணர்ச்சியாக கொண்டு இருக்கிறாங்க. நிச்சயமா நீங்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை மற்ற மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா முத்துமல்ல பார்க்கும்போது சேர்மன் பிள்ளை இந்த ஏடிக்கு எம்எல்ஏ இருக்கும். காங்கிரஸ் சேர்மன் காங்கிரஸ் எம்பிக்கு இன்னைக்கு வேற பொறுத்த அதிமுக திராவிட கழகம் வளர்க்கப்பட இருக்கிறது. அந்த ஸ்டைல் வேற. அந்த விதமாக காமராஜர் ஊட்டி வளர்ந்ததால் நிச்சயமாக காங்கிரஸ் இன்றும் வெளியோடு நின்றிருக்கும். காங்கிரஸ் உண்மை நீங்க கேட்ட கேள்வி மாதிரி நான் சொல்றேன். காமராஜர் காட்சி காலத்தில் காங்கிரஸ் உறுதி செய்யாது. இதுதான் கோயிலுக்கு தான் பேரும் பெருமையும் நாங்கள் சுத்தமான ஆட்சியை கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ வந்து சில பொதுமக்களுடைய கருத்துன்னு பார்த்தா RSS இது வந்து காங்கிரஸ் இதுல இருக்குது அப்படிங்கிற ஒரு சொல்றாங்க. எப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் RSS பங்களிப்பு அதிகமாக இருப்பதாக பொதுமக்களுடைய கருத்து இருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஜனநாயக நாட்டு ஜனநாயக கட்சி ஒரு சாவரின் கண்ட்ரி உருவாக்கணும். சர்வஜாதி சர்வமதம் தான் இருக்கு. இல்ல அதை நீங்க பேஸ் பண்றீங்க, சர்வஜாதி சர்வ மதங்களை பேஸ் பண்றீங்க. அப்படி இருந்த பிறகு கூட ராமர் கோயில் வந்து ராம பூஜை நடக்க சமயம், அந்த பூமி பூஜை நடக்க சமயம் வந்து உங்களுடைய பிரியங்கா காந்தி என்ன சொன்னாங்க, இது வந்து நாட்டின் ஒற்றுமையின் அடையாளம், இதுக்கு எங்களை நீங்க அழைப்பு கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்டிருந்தாங்க. இந்திய நாட்டில் இந்து மக்கள் அதிகமாக இருக்காங்க. பிரியங்கா காந்தி இந்து தான், ராகுல் காந்தி இந்து தான், சோனியா காந்தி கிறிஸ்தவர்கள், ராகுல் ராஜீவ் காந்தி கிறிஸ்தவர்கள் இந்து தான். ஆனால் அவங்களால் சிறுபான்மை மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அயோத்தியில் கோயில் கட்ட போடுறாங்க, இது பண்ண போடுறாங்க. ஒரு ஹார்மோனியா இருக்க வேண்டி எங்களையா ஒதுக்கிட்டு விடாது, ஏன் ஒதுக்கிட்டாங்கன்னு கேட்டது அவங்க மனசுக்குள்ள இந்த நாட்டு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு தான் பேசியிருப்பாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அதுல சிறுபான்மை மக்களுடைய மனசு பாதிச்சிருது. அந்த நேரத்துல அவங்க வந்து பேசக்கூடிய சமயம் நாட்டின் ஒற்றுமையின் அடையாளம், இதுல வந்து நீங்க எங்களை ஏன் நீங்க அழைக்கிறீங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள சிறுபான்மை மக்கள் அதிகமாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க, காங்கிரஸ் உடன் சேர்ந்து பயணிச்சிருக்காங்க. அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில வந்து நீங்க வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போது சிறுபான்மை மக்களுடைய நிலைமை வந்து அவங்களுடைய நிலைப்பாடு யோசிக்கலாம். நீங்க சொல்றது அப்படி எடுக்கக்கூடாது, அப்படி சிறுபான்மை மக்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நேரு காலத்திலே காங்கிரஸ் வந்து சிறுபான்மை மக்களை தேர்த்தி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அதாவது எந்த நிகழ்ச்சியும் சிறுபான்மை மக்கள் வந்ததில்லை. பிரியங்கா அந்த எண்ணத்தோடு சொல்லவில்லை. நான் வந்து சொல்வேன், அந்த நிகழ்வில் இஸ்லாமிய தலைவர் கூட பங்கு, இஸ்லாமிய மக்கள் கூட ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இந்த அயோத்தி பிரச்சனை வாங்கி போட்டு
இதை வச்சுட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் அவங்க தான் மக்களுக்கு செய்கிற பணி செய்கிற ஒரு நிலைமை இதோடு தீர்ந்து போட்டு எண்ணத்தில் வெறுப்போடு வந்து கொண்ட மக்கள் வரும். அதில் ஒரு ஆள் தான் பிரியங்கா நான் சொல்றேன். இல்லை, இஸ்லாமியர்கள் இதில் பங்கு கொள்றாங்க அப்படின்னா அது வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கும் ஒரு இந்து சமூகத்துக்கும் முன்னால ஒரு இதில் நடந்துட்டு இருந்துச்சு. இதில் வந்து ஒரு கட்சியின் சார்பாட்டு உங்களுடைய பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சொல்லும்போது பொதுமக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, அவருடைய கருத்து வேற மாதிரி பரிமாணத்துல போகும் அப்படிங்கிற எண்ணம் வரலையா? பிரியங்கா காந்தி அப்படி இருந்தது சொல்லவில்லை. நான் திரும்ப நம்ம சொல்ற காரணம் என்னன்னா, அவங்க லைஃப் ஹிஸ்டரியை பார்த்தது. இந்த அயோத்தி பிரச்சனையில இந்த வார்த்தையை பேசினவங்க இவர் ஹார்மோனியா போகணும், இஸ்லாமிய மக்கள் சேர்ந்து போகணும் என்னதான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இல்லை, பின்ன அஜெண்டா இல்லை. எப்போது சிறுபான்மைகளை பாதுகாப்பு அது பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும், விஜயகாந்தியோட கணவராக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், சோனியா காந்தியாக இருக்கட்டும், இறந்து போன ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், அவங்க இல்லை. அது வந்து தவறான சிந்தனை நீங்கள் போட்டு அது நீங்கள் கைவிட வேண்டும் என்று நான் அப்போ வந்து இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இது தலைமையில் கேட்கக்கூடிய கேள்வி. என்னுடைய சட்டமன்ற உறுப்பு என்ற வகையில் நான் சொல்வது, திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இருந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிடும் என்பதுதான் நிலைப்பாடு. இந்த கூட்டணி வந்து தொடர்ந்து போகும்னு சொல்றீங்களா? இதுல வந்து கூட்டணியில ஏதாவது இல்லை, சரத்தில் வராது. இந்த கூட்டணியில எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா தலைவர்கள்லாம் பேசிட்டாரு. காங்கிரஸ் வந்து திமுக விட முடியாது, திமுக காங்கிரஸ் விட முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தனித்துவமான வெற்றிக்கு, மகத்தான வெற்றிக்கு இரு இடதுசாரி கட்சிகளை சேர்த்து இன்னும் மதிமுக இருக்கிறது, செட்டு தெரிந்தவர்களாம் இல்லை. அதே வேளையில் இங்கு விஜயகாந்த் கட்சியை சேர்ப்பதற்குரிய ஏற்பாடு நடந்தது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்க ஆசைப்படுறாங்க. இது பல கட்சிகளை, சிறிய சிறிய கட்சிகளை சேர்ப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால இதுக்கு முன்னாடி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி, விஜயகாந்தனுடைய தேமுதிகவா இருந்தாலும் சரி, திமுகவுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டுல இருந்தாங்க, ஆப்போசிட் பார்ட்டியில இருந்தாங்க, அதிமுகவினுடைய கொள்கையில ஒன்றிணைஞ்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய திமுகவினுடைய செயல்பாட்டுக்கு எதிராகவே நிறைய விஷயங்கள் கருத்துக்களை பரிமாறியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திரும்பவும் மீண்டும் அவங்கள கூட்டணிக்கு ஒன்றிணைப்போம் அப்படிங்கறதுல என்ன நிலைப்பாடு? அது என்ன ஏசுறோட சேர்க்கிறது, அன்பா இருக்கிற விடுவது, தன்னுடைய வெற்றி கோலோச்சுவதற்கு இப்படிப்பட்ட திட்டங்களை ஏற்படுத்துவார் என்பது அரசியல் என்று அரசியல் விளையாட்டுல இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்பது அவருடைய கருத்து, என்னுடைய கருத்து கூட. எங்களுக்கு கூட்டணி வலுவாக இருந்தால் அது மகத்தான வெற்றி கிடைக்கும் என்பது நாங்கள் நினைக்கக்கூடிய. இப்போ தமிழக அரசு வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து கொரோனாவுடைய நிலைப்பாட்டு, அதாவது கொரோனா எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலை உருவாக்குச்சு இந்த 5 மாசத்துல, மக்களுடைய பாதிப்பு, மக்கள் பொதுவா வெளியே ஒரு இடத்துக்கு போக முடியாம ஒரு குழம்ப முடியாம ஒரு நிலைமையில இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் அந்த நேரத்துல தமிழக அரசு செய்த விஷயங்கள் அவ்வளவுமே வந்து பொதுமக்களுக்கு சரியான விஷயமா நீங்க கருதுறீங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கவர்மெண்ட் நன்றாகவே ஒன்றும் செய்யல. கொரோனால மக்கள் பாதிக்கின்ற போது மக்களுக்கு அதிரடியாக கடமை உணர்வோடு பணிகள் செய்திருக்க வேண்டும், மருத்துவம் செய்திருக்க வேண்டும். சைனாவில் கிட்டு கூட கொண்டாடிட்டாங்க, அதை கூட கொள்ள வந்துச்சு, லஞ்சம் எடுத்துட்டாங்க. முறையாக நல்ல கிட்டு எடுப்பாங்க, அதில் நல்ல ஃபுட் வழங்கல, நல்ல மருத்துவம் வழங்கல. அவங்களுக்கு சித்தா பயன்படுத்தி இருக்கலாம். அவங்களே ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி ஆரம்பிச்சு அந்த சித்தா சொல்லக்கூடிய அந்த சித்தாவையோ ஆயுர்வேதிக் இந்த மாதிரிப்பட்ட இதை வந்து நீங்க காங்கிரஸ் சார்பில் முன்னெடுத்தீங்களா சட்டமன்றத்திலேயோ? இல்ல, இது வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியும். சட்டமன்ற கொரோனா வருது இந்த வைரஸ் பிரச்சனை சட்டமன்றம் க்ளோஸ் பண்ண மிகப்பெரிய அழைப்பு ஒர்க் அவுட் பண்றோம். காங்கிரஸ் இயக்கல ஒர்க் அவுட் வெளியே வேண்டும், தப்பு, நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அடி பண்ணாதுங்க. இதையும் இந்த பற்றி பேசவே விடல. அதிமுகவின் கூட்டணியில் இருந்த மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தவிமன் சார் உட்பட அந்த கருத்தை பகிர்ந்து இருந்தாங்க. அதாவது நாங்க சேர்ந்தா பண்ணோம். உங்களுக்கு அன்புடைய
அன்சாரி வந்து எனக்கு பின்னெல்லாம் பேசினேன். இந்த கொரோனா விஷயத்தை விட்டுருங்க. அவர் கூட்டணியில் ஜெயிச்சவர், அதிமுக கூட்டணியில் ஜெயிச்சவர். அவர் வேண்டாம் பண்ணுங்க, நான் பேசுகிறேன், வலியுறுத்தி பேசுகிறேன், நம்ம புரிஞ்சு பேசுகிறேன், சரிதான் அப்படின்னு. தயவு செய்து இந்த திட்டத்தை விடுங்க, நீங்கள் நடத்தக்கூடாது, நிறுத்துங்க, அசம்பிளை நிறுத்திட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய வழியை செய்யுங்க. நாளைக்கு மிஸ்டர் துரைமுருகன் எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, என்ன நீங்கள் எங்களெல்லாம் நீங்கள் உயிரோட வைக்கிறது அனுப்புவீங்களா, நகைச்சுவையாக அண்ணனெல்லாம் பாதுகாத்துக்கலாம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு வேதனையாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து எப்படியாவது தரக்கின்றதாக பாதுகாப்பு மக்களுக்காக அவர்களுடைய செயல்பாடு இருந்ததால், அந்த அரசு பணி சரியாக இருந்ததால் நிச்சயமாக அப்பவே நடத்தியிருப்பாங்க, அசம்பி நடத்திருக்காங்க. அதை நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் போகிறோம். அப்புறம் அந்த கவர்மெண்ட் தான் சொல்லணும், எங்களுக்கு அப்புறம் அசம்பிளி போடலை. இப்போ 11ஆம் தேதி தான் கிரேட் ப்ராப்ளம் உருவாகும். நீங்கள் என்ன செய்வீங்க, மிகப்பெரிய தவறு செய்திருக்கீங்க, இதில் ஏற்றுக்கொள்ள முடியாத தவிர மக்கள் துரோகம் செய்திருக்கீங்க, இவ்வளவு மக்களை சாதனைச்சிருக்கீங்க, மருத்துவம் இல்லாமல் இருந்திருக்காங்க. இதெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு தருவார்கள் என்றால் சரியாக வளர்ப்போம், இல்லை என்றால் மீண்டும் புறக்கணிக்க வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இதுல மத்திய அரசினுடைய செயல்பாடு கடந்த 6 வருஷமாட்டு, அதாவது 6 ஆண்டு காலமாக அவருடைய பொருளாதார வீழ்ச்சிங்கிறது ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு வீழ்ச்சியில போயிட்டு இருக்கு. இது வந்து காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரசினுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் இருக்கிறதுல உள்ள ஜிடிபியோட பல மடங்கு அதிகமாக ரொம்ப இதாயிருக்கு, தாழ்வான நிலைக்கு போயிருக்கு ஜிடிபி. இந்த ஜிடிபி தாழ்வான நிலைக்கு போனதுல காங்கிரசினுடைய இதெல்லாம் ஏதாவது பின்னாடி இருக்காங்க. ஜிடிபியை கொண்டு வந்தது காங்கிரஸ் ப்ரப்போஸ் பண்ணுச்சு, ஆனால் நன்மை தீமைகளை ஆராய்ந்துதான் முடிவெடுப்போம் என்று சொன்னதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஜிடிபி எப்போது சாதாரண விவசாயிக்கும் தொழில் செய்வோருக்கும் சாதாரண வியாபாரிகளுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை ஏற்படுமா என்றால் அதுக்கு ஜிடிபி மாற்றி இவங்களுக்கு பொருளாதாரமே தெரியவில்லை. இதில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர், அதாவது உங்களுக்கு நிதி அமைச்சர் மதிப்புரிய நிர்மலா வந்து இதை பற்றி சரியாக படிக்கவே இல்லை. அவங்களுக்கு ஹஸ்பண்டே சொல்கிறாங்க எனக்கு தெரியலை அப்படின்னு. அதனால முறையாக அவங்க இந்த ஜிடிபியை பார்த்துருப்பாங்கன்னா படிப்பாங்கன்னா இந்த மாதிரி கஷ்டம் வந்திருக்காது, டிமான்ஸ்ட்ரேஷன் இல்லைன்னு இந்த மாதிரி கஷ்டம் வந்திருக்காது. இது தாறுமாறம். அவர் யார்கிட்ட கேட்டாரு ஒன்று அதுக்குள்ள நிபுணர்களை எல்லாம் அழைத்து இப்படி நம்ம இதனுடைய ஜிடிபி இந்த மாதிரி கொடுத்தாரு அந்த பொருளும் சொன்னாலும் நம்முடைய வியூ எப்படி அவங்க தவறு செய்யக்கூடாது கொண்டு வந்துடணும். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் இஷ்டப்படி தாந்தோணித்தனமாக தன்னுடைய ஆட்சி தவறாக செய்த காரணத்தால் நம்ம மக்கள் கஷ்டப்படுறோம். ஜிஎஸ்டி வந்து இப்போ உங்களுக்கு ரீஃபண்டுடைய பணம், அந்த ஜிஎஸ்டில இருந்து வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வந்து சேரக்கூடிய பணங்கள் வந்து இன்னும் தமிழக அரசுக்கு வந்து சேரடா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆமாம், அது நிச்சயமா இருக்கு. அது நிச்சயமா அவங்க அந்த மக்களுக்கு நம்முடைய வரி பணத்தை எடுத்து மத்தியில் அனுப்புகிறோம். அந்த முக்கியமான ஒரு போர்ஷன் நமக்கு தரணும். எது தேவையோ அதை தரணும். இன்னைக்கு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 36 ரூபா இன்னைக்கு பெட்ரோல் விலை. பெட்ரோல் விலைன்னா கச்சா விலை கேட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சி செய்து 140 ரூபா, 138 ரூபா, 160 ரூபா, கடைசியில் 170 ரூபா நாங்கள் ஆட்சி விடக்கூடிய நேரத்தில். ஆனால் நாங்கள் 45 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறோம், 46 ரூபாய்க்கு டீசல் கொடுக்குறோம். எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரியும். அதே நேரம் இவங்க அதில் அத்தனை பொருளை அடிக்கிறார்கள். இதான் வருத்தமான செய்தி. இன்று 38 ரூபா, நாங்கள் 38 ரூபா இன்னைக்கு கச்சா எண்ணெய் அப்படின்னா ஜிடிபியும் பாருங்கள், ஜிஎஸ்டியும் பாருங்கள், இவருடைய டிஃபரன்ஸை பாருங்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 7.8 வளர்ந்துட்டே இருந்தது. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி கடைசி காலத்தில் உங்களுக்கு தெரியும், மன்மோகன் சிங் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ தான் அமெரிக்க அதிபர் கூப்பிட்டாரு, மிஸ்டர் மன்மோகன் சிங் கம் டு அவர் கண்ட்ரி செட்டில் அவர் எக்கனாமிக் ப்ராப்ளம். ஆகவே பெரிய பொருளாதார நிபுணர் அவங்க இருக்கிறார். மன்மோகன் சிங்கிட்ட பிரைம் மினிஸ்டர் வந்து மோடிஜி வந்து இன்னைக்கு மன்மோகன் சிங்கை கேட்டாச்சு, 2-3 தடவை கூப்பிட்டேன், 4 தடவை கூப்பிட்டேன், ஃபோன் எடுக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் எப்படியாவது அவரோட ஃபோனில் கடையில் போய் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் பெரிய குற்றத்தை செய்து கொடுத்து தப்பு இருக்கிறேன். நிச்சயமாக மன்மோகன் சிங் அதெல்லாம் கட்டிக்கிச்சுன்னா பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பொருளாதார நிலை அவர் சொல்லி கொடுத்துருவார், சிதம்பரம் சொல்லியிருப்பார், அதே திருமணம் சொல்லி கொடுத்துருப்பார். அதை கேட்கவே இல்லை. அவங்க அதாவது ரிசர்வ் வங்கி மேனேஜரை சொல்றாரு, இது தவறு, பெரிய ப்ராப்ளம் இது. சுப்பிரமணிய சாமி சொல்றாரு,
இப்படி அவர் கட்சிக்காரரை மோசமாக என்று வேதனைப்படுவதற்கு சொல்லுவதை இந்த நாட்டுடைய பிரதமர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் இந்த மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது இந்தியாவுக்கு. அப்புறம் இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய சூழ்நிலையை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுபான்மை மக்களை ஒடுக்கிற விஷயமாக நடந்தது. எங்கே பார்த்தாலும் சிறுபான்மை மக்களை தாக்குறதும் அவர்களை குறை செய்கிறதும் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையை தொடர்ச்சியாக நம்ம பல தொலைக்காட்சியிலையும் பல வலைத்தளங்களிலும் பார்த்துட்டே இருக்கிறோம். இது காங்கிரஸ் வந்து இதுக்கு பெரிய அளவில் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையோ இல்லைன்னா பகிரங்கமாக அவங்க மேலே ஏதாவது வழக்கு பதிவோ இல்லை அதுக்கு உண்டான முன்னேற்பாடோ எதுவுமே செஞ்சுருக்காங்களா இல்லை செய்கிறாங்களா? அதை பற்றின கருத்து. நீங்கள் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கை தேவையோ அது பார்லிமெண்ட் வழியாகவோ இல்லைன்னா சட்டமன்ற வழியாகவோ தான் இது காங்கிரஸ் செய்யாமல் யார் செய்ய முடியும்? இப்போ சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நிகழ்வுகளை நான் சொல்லலாம். பல மணி நேரம் நான் செய்ததை சொல்ல இதற்கு அத்தனை பிரச்சனைகளை நான் சட்டமன்றத்தில் எழுப்பிய பிரச்சனைகளை சிறுபான்மை மக்களை பாதுகாப்பு எடுக்கப்பட்ட அத்தனை காரியங்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தெரிவித்தது. இந்த பிரச்சனைக்கு பதில் வந்திருக்கிறது. உங்களுடைய பணி தொடரட்டும், சிறப்பாக செய்கிறது. இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர், பாராளுமன்ற தலைவர் நிரஞ்சன் நினைக்கிறேன், நான் வெஸ்ட் பெங்கால் சேர்ந்தவர். உங்களுக்கு சிறுபான்மை மக்கள் பல இடத்துல பாதிக்கப்பட்டாங்க. அவர் தான் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாங்க. வெஸ்ட் பெங்காலில் ஒரு சிஸ்டர் நான் பேசினாங்க, அதை தொடர்ந்து இவர் தான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ கேரளாவில் திருவனந்தபுரம் சசிதரூர் கூட எப்படி கூட பேசினாங்க. பல ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவல் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அவர் இருந்த காலத்தில் அவங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் நரசிம்மராவுக்கு சில பிரச்சனை வந்திருக்கு. அதனால ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் தப்பிக்கிறாங்க. சில வீழ்ச்சியை தவறிய காரணத்தால் காங்கிரஸ் பல வீழ்ச்சியை அனுபவித்திருக்கிறது, தொய்வு பெற்றிருக்கிறது. அது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இப்போது இருக்கக்கூடிய நிலைமை காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி, ராகுல் காந்தி என்னைக்கு சொல்லிட்டே இருக்காரு, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு இந்த தரக் பிரச்சனை கூட பெரிய டிஸ்கஷன். உங்களுக்கு ஜம்மு காஷ்மீருடைய முக்கியமான முன்னாள் முக்கியமான தலைவர் கட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் கூட மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார். ஆகவே அனைத்து பிரச்சனைகளிலும் காங்கிரஸ் கட்சி தன்னை முன்வைத்து போராட்டங்களை நடத்துகிறது. அதற்காக போராடி கொண்டிருக்கிறது மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் இங்கே அந்த விஷயத்தை கொஞ்சம் ரிடாக்ட் பண்ணணும், விட்டுறணும். காங்கிரஸ் கட்சியாக யாருமே செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறோம். இதை பலவிதமான கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். பல இடத்துல ஆட்சியை கூட நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதை கூட துச்சமாக நினைக்கிறோம். சிறுபான்மை மக்கள் வேணும், ஒரு ஜனநாயகம், அது ஒரு சோசியல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில எல்லா மக்களும் அனைத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்கு மிகவும் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். பலர் உயிர் நீத்திருக்கிறார், தன் உடைமைகளை இழந்திருக்கிறார். உண்மையில இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் நீங்க ரொம்ப கவனமாக கூடாதுங்க. நீங்க பாகிஸ்தான் போகணும்னு நினைச்சாங்களா? ஒரு கூட்டம் இந்த மக்களுடைய கஷ்டத்தை பொறுத்து கொள்ள முடியாதான் சரி விருந்து வாழ்வு. ஆனால் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கான நான் கேட்கிறேன், அவருடைய பங்கு என்ன? இன்னைக்கு மதிப்புக்குரிய மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நாட்டுடைய சுதந்திரத்திற்காக, நாட்டுடைய நலனுக்காக அவருடைய காட்டுமியம் என்ன? நாங்கள் ரொம்ப பொருளாதாரம் உங்களுக்கு நாட்டுடைய மிகப்பெரிய தலைவர்கள் என்ன, அவர் வந்து சந்தோஷமா நம்ம நாட்டுக்கு போகிறார். ஈவன் மகாத்மா காந்தி கன்வின்ஸ்டு, ஹை லெவல் பற்றி கன்வின்ஸ்ட் இருந்தாங்க. அதை ஒத்துக்கூடாது. நாங்கள் சேர்ந்து ஜெயிக்க இருக்கோம், அதை சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சிச்சுவேஷன் உருவாயிருக்கு. மகாத்மா காந்தி சந்தோஷப்படுறாங்க. சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவே இஸ்லாமிய மக்களுக்கு வலிபிடித்த இந்துத்துவ கொள்கையுடைய மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை வந்து அழகு குழம்பி கற்கட்ட அளவுக்கு வந்தார். அதே போல தான் பண்டிட் ஜவஹர்லால் அவருடைய அமைச்சர்களை இஸ்லாமிய மக்களை அவருடைய காலத்தில் அவங்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு முக்கிய பங்கு கொடுத்துதான் அவருடைய அத்தனை பணி கொடுத்தார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சி ஒருபோதும்
சிறுபான்மை மக்களை நீங்குதல் என்று சொல்வதற்கு முடியாது. அவர் நினைத்ததான் அவர்களுக்கு இந்த பயணம் அரசியல் பயணம் செய்கிறார். இன்னும் அப்படிதான் இனி வருகிற காலத்திலும் அப்படிதான் முடியாது. இதுல இப்போ இன்னொரு புதுசா ஒரு விஷயத்த கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்தி திணிப்பு தமிழகத்துல வந்து இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு கொள்கையில ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் இந்தியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, இந்திய இவங்க அதிகம் போதுனாங்க, ஹிந்தி படிப்பது தவறு, ஹிந்தி படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஹிந்தி படிக்கலாமா? காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டில் இருக்குது? ஏன்னா காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சிங்கிற ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, காங்கிரஸ் பலமுறை ஆண்ட கட்சி, இனி வரக்கூடிய காலங்களில் ஆளும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இது இந்த நிலைப்பாட்டில் இருக்கிற நாளைக்கு இது எந்த வகையில இது ஹிந்தி திணிப்பு உங்களுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா? இந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் கூட இது தேவையில்லை. நீட் தேர்வை வச்சு நாங்கள் பேஸ் பண்ணி நாங்கள் பேசணும். நீட் தேர்வு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் உள்ளவங்களுக்கு நீட் பேப்பரே கொடுத்துருவாங்க கொஸ்டின் சார். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதிகமான மார்க்கை பெற்று அவங்க தமிழ்நாட்டில் உள்ள சீட்டை கூட ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அரசு அப்படி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா மூன்றாவது மொழியாக ஸ்ட்ராங்கஸ்ட் லாங்குவேஜாக ஹிந்தியை திரிக்கணும், சமஸ்கிருதத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. மத பிரச்சனையை தமிழகத்தில் பூத்துறாங்க. இந்த நச்சு பாம்பை வைத்து செய்வது போல இன்னைக்கு வெளியே நச்சினை அந்த மத நச்சினை கொண்டு இந்த வீட்டை பார்க்குறாங்க. தமிழக மக்கள் அதுக்கு விருது போக மாட்டாங்கன்னு என்னுடைய நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நாங்கள் ஜாகிரதையோட கூட்டணி அதனால சம்மதிக்க முடியாது, இது பண்ண முடியாது. இன்னைக்கு ரீசெண்டாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உள்ள பிரச்சனை இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த இந்திய வெளியூரில் ஹிந்திக்காரனை பற்றி வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறத கேட்டு தான் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு அவங்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் கூட அந்த ஹிந்தியை மறைமுகமாக சொல்கிறது செய்கிறது, ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சில கிருமிகள் அதை அவருக்கு ஆதரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு நசுக்கி போட வேண்டிய காரணம் இருக்கிறார். இல்லை ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஹிந்தி படிக்கலாம் சார், அதை வந்து முக்கியமான மொழியாக பயன்படுத்தக்கூடாது. பல ஆண்டுகள் கடந்த தமிழ் மொழி என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த மொழி, உலகத்திலே சிறந்த மொழி. இந்த மொழியை விட்டுக்கிட்டு இப்போ பழைய காலத்தில் காமராஜர் காலத்தில் நேரு காலத்தில் நீ தமிழ் படி சொந்த லாங்குவேஜை படி, மாநில மொழியை படி, இங்கிலீஷை படி, இதை வெளிநாட்டில் எல்லாம் போகலாம், சோசியலாக மற்ற மாநிலங்கள் போகலாம். ஹிந்தி வந்து ஒரு பார்ட் ஆஃப் லாங்குவேஜ் தானே, இந்தியாவுடைய ஒரு பார்ட் ஆஃப் லாங்குவேஜ். அதை புகுத்தக்கூடாது. விருப்பப்படுறோம். இப்போ வித்யாலயில் படிக்கிறவன், இந்து வித்யாலயில் படிக்கிறவன் எல்லாம் ஹிந்தி படிக்கிறான். அதில் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அது கூட பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சட்டமன்றத்தோடு அந்த பிரச்சனையை இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்கூலெல்லாம் ஹிந்தியை கம்பேர் பண்ணி படிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. சில ஆள் நினைப்பாங்க, ஏன் அப்படி பெரிய ஆள் நீங்கள் எல்லாம் ஹிந்தி படிக்காம இருந்தாலும் வட இந்தியா வேலை பார்க்க முடியாது அப்படின்னு. வட இந்தியக்காரன் தான் இங்கே வந்து வேலை பார்க்குறது. வட இந்தியக்காரன் தான் எங்களோட வேலையை சொல்லணும். வட இந்தியக்காரன் தான் எங்களுடைய பிஸ்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்காரன் அங்கே வந்து கிடக்கலாம், மார்வாடிஸ். அவன் வந்து அவங்க பேஸு பிஜேபி தான். ஆகவே நம்முடைய மொழியை வைத்து நாம் முத்தனை காலம் வாழ்ந்தோம், பெருமை சேர்ந்தோம். தமிழச்சி ஒழுக்கி தான் இருந்தாங்க. அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக துணை ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன் நமக்கு முடியாது? ஆகவே தமிழை முக்கியப்படுத்திதான் தமிழக கல்வி செல்வதற்கு. இப்போ இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கூடிய விஷயம் என்னன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதாவது காவல்துறையினுடைய கண்காணிப்பாளராக இருந்த வருண் அவர்கள் ஐபிஎஸ், அவர் வந்து திடீர்னு காத்திருப்போர் பட்டிருக்கு மாற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அங்கிருந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எஸ்பியா மாத்துறாப்புல. இது வந்து எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு? அதாவது அங்க ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை வந்து மத ரீதியாக இது சாயம் பூசக்கூடாது, இது மத ரீதியாக நடந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து அவரு எஸ்பி வந்து ஒரு இஷ்யூ அவருடைய பேஜில் போடுறாரு, அந்த காவல்துறையோட பக்கத்தில் போடுறாரு. அதை உடனே 24 மணி நேரம் அவர் அதை போட்டு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரை வந்து காத்திருக்கப்பட்டதுக்கு மாற்றாங்க. அது எந்த மாதிரியான நடவடிக்கையை நீங்க இதுக்கு காங்கிரஸ் நினைக்கிறீங்க? இல்ல காங்கிரஸ் ஏன் அதுக்கு உகந்ததாக ஒரு செயல்பட்டாங்களா? இல்ல இந்த சட்டமன்றத்தில் நிச்சயமாக இந்த பிரச்சனை நீதி தவறி தமிழக அரசு ஒரு அதிகாரி மீது நியாயம் செய்யக்கூடிய அதிகாரி அவர்கள் சொல்வதை கேட்காதனால நீங்கள் இப்படி பண்ணணும், அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றது, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, விமோசனம் பண்ணுறது, மிகப்பெரிய தவறு, பெரிய துரோகம். அதாவது அவருடைய ஆட்சிக்கு செய்யக்கூடிய ஆட்சியாளருடைய மோசமான தரம் என்பதை நான் சொல்வேன். அதற்கெல்லாம் நாங்கள் சமைக்க மாட்டோம். இதுல கம்யூனிஸ்டுடைய மூத்த தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹெச் ராஜா
அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போகும்போது ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து உள்ள அனுமதி இல்லை, நீங்க திரும்ப போங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், இவர் அதே நேரத்துல வந்து 24 மணி நேரத்தில் நான் உன்னை மாற்றிவிட்டு இந்த ஊருக்குள் வருவேன் என்று மாவட்ட கண்காணிப்பாளரிடம் ராஜா சொன்னதாகவும் அவர் சொல்றாரு. அதாவது காங்கிரசுடைய மூத்த தலைவர். அப்போ அதனுடைய காங்கிரஸ் கம்யூனிஸ்டுடைய மூத்த தலைவர் சொல்றாரு. அப்போ அதோடைய நிலைப்பாடு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ராஜா அவருடைய ஊடுருவலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு டெமோக்ரசி சிச்சுவேஷனை தமிழகத்தில் முக்கியமாக அழித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம சகோதரத்துக்கு அழித்துக் கொண்டிருக்காங்க. பேசுறது வைத்தியகரமாக பேசுறாங்க. எப்படி அவர் மேல் நடவடிக்கையில் அவர் மேல பெரிய உத்தரவு சட்டமன்றத்தில் பெரிய ராஜதுரோகம் சட்டத்தை அவருக்கு மேலே அறிவிச்சு அவர் உள்ளே போடணும், அவரை மனுஷனை நடத்துவதற்காக காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. நிச்சயமாக தலைவர்கள் நான் இதை பேசுகிறேன். ஆனால் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய நடவடிக்கையை நீங்கள் எடுக்கவில்லை என்பது எனக்கு அழுத்தத்தை கொடுக்கிறது. நிச்சயமாக இதை பற்றி கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்க பேசுறதை வச்சு நான் சொல்றேன். அவங்க மற்றபடி நான் இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியிலையுமே எந்த ஒரு ப்ரோக்ராம்லையுமே ஒரு நியூஸாக தொலைக்காட்சியிலையோ எதுலையுமே வந்து ஒரு காங்கிரசினுடைய ஒரு தலைவர்கள் இந்த மாவட்ட சூப்பரண்டை வந்து மாற்று செய்யலையோ அவங்கள வந்து பணிகளை வந்து கொஞ்சம் தொய்வாக ஆக்கி வச்சதையோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறதையோ வந்து எந்த ஒரு இதுவுமே பதில் சொல்லலையே. அதுதான் மிகப்பெரிய தவறுன்னு சொல்றேன். நாங்கள் வேறு சட்டமன்றத்தில் கூடல ஒரு கவலைக்கான காப்பியும் உங்களுக்கு நகரே உங்களுக்கு தந்துடுறேன். நிச்சயமாக அவருடைய எதற்காக அவர்கள் குறிப்பிட்ட கட்சியை அனுமதிக்கிறார்கள், போலீஸ் அதிகாரி அனுமதிக்கக்கூடாது. அவங்க நீதிமன்றத்தில் விடணும். இன்று மத்திய அரசு எதை சொல்கிறதோ அவரை ஹெஞ்ச்மேன் எடுப்படியாக இன்று தமிழக அரசு வெளிப்படுறாங்க நிகழ்வு தான் இது. அதுதான் சாட்சியம். ஆகவே இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. எந்த தருணத்தில் இப்படிப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுமதிக்கிறார். தவறாக செல்லக்கூடிய, தவறு செய்யக்கூடிய, மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய, ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய, மிகப்பெரிய துரோகத்தை செய்யக்கூடிய, நாட்டுக்கு ஒவ்வாத ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ராஜா சொல்வது ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் அவருக்கு சட்ட ரீதியாக தக்க நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு வலியுறுத்தி தமிழக அரசு வந்து இதுவரைக்கும் ராஜா அவர் மீதையோ இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. காவல்துறை என்ன சொல்றதுன்னா எஸ்வி சேகர் மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா நாங்கள் உங்களை ஃப்ரீயாக விட்டுறோம். அதே மாதிரி கோர்ட் இன்னைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு, அவரை பிடிக்கிறதுக்கு தடை நீட்டிக்குது, அவரை நீங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டதாகவும் இப்போ ஒரு சமூக வலைத்தளங்கள்லையும் பரவாயில்ல போயிட்டு இருக்குது. இது எஸ்வி சேகர் போன்ற ராஜா போன்ற அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய சலுகை. பொதுமக்களுக்கு இது போன்ற சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா காவல்துறை வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்ட எந்த ஒரு அக்யூஸையுமே இப்படி ஒரு பதிலை சொல்லி நீங்க தேடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீனஸ் யாருக்குமே கொடுத்தது. அப்படி இருக்கும்போது ராஜாவுக்கும் எஸ்வி சேகர்களுக்கும் மட்டும் இந்த மாதிரிப்பட்ட நிலை வருதுன்னா அது எப்படி? தமிழ்நாடு அரசு இதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? நான் சொல்லுவேன், தமிழக அரசு, எடப்பாடி அரசு ஒருதலை பட்சமாக தன்னுடைய பணிகளை செய்கிறார். அவர் நிலைப்பாடு தவறு. இறக்கிறதுக்கிட்டே அது உங்கள்தனமாக போயிட்டு இருக்கோம். ஏன் சொல்லணும்னா எஸ்பி சேகர் வந்து மிகப்பெரிய தவறு செய்திருக்காரு. ஏற்கனவே தவறு செய்திருக்காரு, இப்போவும் தவறு செய்திருக்காரு. அவருக்கு மன்னிப்பு வழங்கக்கூடாது. நீதிமன்றம் ஒரு இது இருக்குது. இவங்க நான் சொல்றேன், மத்திய அரசு, மோடி அரசு, எடப்பாடி அரசு சேர்ந்து ஒரு பல பிரச்சனை இருக்கு. இந்த பயனுடைய வந்து சட்டப்படி அவங்கள கண்டிப்பாக அவங்க மதிப்பு கொண்டிருக்க வேண்டும். இந்த அரசு தலைவருக்கு வாய்ப்பு இருக்கணும். இதில் அரசு வந்து இன்னைக்கு அரசு என்பது ஜுடிஷியல் இது ஜுடிஷியலையும் லெஜிஸ்லேஷனும் சேர்ந்து இந்த பணிகளை செய்கிறாங்க. குறிச்ச இது செப்பரேட்டாக இருக்கணும். அதான் நான் படித்த அரசியல். ஆனால் இன்னைக்கு தவறாக அதை செய்கிறாங்க. இன்னைக்கு அரசு நீதிமன்றம் அவருக்கு எல்லா ஆதரவும் செய்து கொண்டிருப்பதாக என்னுடைய வேதனையை வழக்கறிஞர் நான் வந்து இதுல என்னன்னா பகிரங்கமா திமுக வந்து இதுல பகிரங்கமா எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே அவங்க மேல பதிஞ்சாலுமே, எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை பதிஞ்சாலுமே அதுக்கு ஒரு போராட்டமும் ஒரு ஆர்ப்பாட்டம் பெரிய அளவுல ஒரு போர்ஸ் அவங்க மேல திணிக்காம இருக்கிறது காரணம் என்ன? இல்லை, அதெல்லாம் அப்படி ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை.
என்னை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சி மட்டும் நான் சொல்லுவேன். நிச்சயமாக இந்த கைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஈஸியாக விட மாட்டோம். இந்த பிரச்சனை நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமான நான் விஜய் கொடுத்து சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனைக்கு இதெல்லாம் பேசுறது வாய்ப்பு தருவாங்க. 3 நாள் 2 நாள் தான் நடக்கும். இந்த அதிகமான கேள்விகளையும் அதிகமாக பேசுகிறவர்கள் ஒருவர் தான். ஆகவே நான் கவன ஈர்ப்பு தீர்மானமாவது சபாநாயகர் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் கூட என்னோட இன்னும் நீங்கள் கேட்கலாம். பல இதை முடிஞ்சிட்டு இந்த செஷன் முடிஞ்ச பிறகு என்ன தேவைங்க என்ன பண்ணீங்க அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு மக்களை சேர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இந்த கைவர்கள் மீது தப்பி தவறு செய்யக்கூடிய இந்த கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்காங்க, போராடுவோம். இதை நீங்கள் நான் நிச்சயமாக எங்களுடைய திராவிட முன்னேற்ற நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பது. இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தமிழ் அன்சாரியோ அல்லது மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, ஜவாஹிருல்லா அவருடைய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவருடைய கட்சி. இப்போ இந்த கட்சிகளுடைய நிலப்பாடை வச்சு பார்த்தா இப்போ மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தமிழ் அன்சாரி எம்எல்ஏ வந்து இப்போ அடுத்தது உங்க கூட கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய கூட்டணி திமுக காங்கிரசினுடைய பங்களிப்பு என்னுடைய சகோதரர் தான் அவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த திறமையாக சட்டமன்ற நண்பர் வந்து காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இந்த கூட்டணி அவரை ஏற்றுக்கொள்ளும். அவருக்கு சட்டமன்றத்தில் சீட்டு கொடுப்பாங்க. நிச்சயமாக அரசியலில் அவர் வளர்ந்து வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இல்லை எந்த அளவுக்கான இப்போ அதாவது எந்த அளவுக்கான சீட்டு கொடுக்குறதுன்னு சொன்னால் ஒரு அவங்களுக்கு மட்டும் 1 2 அப்படி அந்த மாதிரிப்பட்ட பர்டிகுலர் சீட்ஸ், அதாவது இப்போ என்னன்னா முன்னாடி அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் கொடுக்குற அதே கோட்பாடுல திரும்பவும் அவங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லை அதிகப்படியான இடங்கள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க? அதெல்லாம் இப்போது பேச முடியாது. அதனுடைய தேர்தல் அறிவிச்ச பிறகு தேர்தல் நாளாக அறிவிச்ச பிறகு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நல்ல தலைவர் எங்கள் காங்கிரஸ் கட்சி நீங்கள் சேர்ந்து பகிர்ந்து அவருடைய நிலைப்பாடுகள் என்பதை அவருக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று சொன்னாங்க. இப்போ பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கல்வியினுடைய அடிப்படை தேவை வந்து அதிகமாக இருக்கு. கல்வி வந்து பயிலக்கூடிய மக்கள் வந்து அதிகமான மக்கள் கல்வி பயிலக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு நிலையை உருவாக்குறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கான சிறப்பா இருக்குமா இல்ல அதனுடைய விளைவு பின்பலம் வேற மாதிரி இருக்குமாங்கிறத யூனிவர்சல் ரிப்போர்ட்டின்படி இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கையில 12 விழுக்காடு கூட சரியா படிக்க முடியாது. கிராமத்தில் உள்ளவன், மலையில் இருக்கக்கூடியவன், ஒன்றும் தெரியாதவன், கம்ப்யூட்டரை பற்றி தெரியாது, நெட்டை தெரியாது, இன்னைக்கு அதற்குரிய செல்போன் இல்லாதவன், அவன் எப்படி இந்த கம்ப்யூட்டர் வழி அந்த உங்களுக்கு கல்வியை படிப்பாங்க? அவனுக்கு உங்களுக்கு நிச்சயமா இணையதள வழி அவங்களுக்கு கல்வி வழங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை ஆதரவான நிலையை வந்து தமிழக அரசு எடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க 2 கட்டாக நிற்கிறாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. மதிப்புக்குரிய மாண்பு செங்கோட்டையன் சொல்லுவார், நாங்கள் எடுக்க மாட்டோம், இணையதளமுறை அரசு கிடையாது. இப்போ நடந்துட்டு ஸ்கூலில் என்ன அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இல்லை நீங்கள் சொல்கிறது அது மாதிரி அவங்க என்னன்னா இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு பழைய மாதிரி இரட்டை கொள்கையை தான் நாங்கள் பயன்படுத்துவோம், நாங்கள் வந்து மும்மொழி கொள்கைக்கு உள்ளே போக மாட்டோம். அதே மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல வந்து சில கல்விக் கொள்கையில வந்து சில மாற்றங்கள் நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இதுல அந்த மாற்றம் வருமா? அதிமுக அரசு இரட்டை கல்விக் கொள்கையெல்லாம் பேசுறாங்க. ஆனா அப்படி இருக்குன்னா அதை கூட பேன் திடமாட்டணும், ஏற்றுக்க மாட்டேன். சென்ட்ரல் ஸ்கூல் எந்த சென்ட்ரல் ஸ்கூல் வச்சாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சவுண்டா சொல்ல தவறு இருக்காங்க. நான் கேட்கிறேன், புதிய கல்விக் கொள்கையை ஏன் அவசரமாக மத்திய அரசு திணித்திருக்கோம்? இதற்கு காரணம் என்ன? எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் புதிய கல்வியாளர்களை கொண்டு யோசித்து தமிழகத்துடைய நிலைமையை ஆராய்ந்து அதேபோல் எல்லா ஸ்டேட்களையும் ஆராய்ந்து ஒரு முடிவெடுத்துக்கலாம். அன்வான்ட் தேவையற்ற செயலை மத்திய அரசு செய்கிறது. நாட்டிலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடை மதத்தை திணித்து, இந்தியை திணித்து இதை குழப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்று மத்திய அரசு செயல்படுகிறது. அது தேவையற்ற செயல் என்பதை நான் சொல்வேன். அதற்கு காலமளிக்கிற நிலை தமிழக அரசு இருந்தால் அதுவும் அவருடைய நிகழ்ச்சிக்கு
மிக முக்கியமான நம்பர் 1 பாயிண்டாக வரும். அது அது வருகிற சட்டமன்ற தேர்தலில் அது பிரதிபலிக்கும் நான் சொல்வேன். ஆகவே புதிய கல்விக் கொள்கை தேவையற்றது. சாதாரண மக்கள் படிக்கக்கூடிய கல்விதான் இது. சாதாரண இது தமிழுடைய படித்தவங்க டாப் லெவலில் படிக்கிறாங்க. நாட்டுடைய ஜனாதிபதியோட வந்த மதிப்புக்குரிய அப்துல் கலாம் எப்படி வந்திருக்காரு, அவருடைய வசனங்களை எல்லாம் இவங்க கேட்டு படிக்கலாமா? ஹிந்தி தேவையான படிச்சிருக்கலாம். ஹிந்தி பெரிய லாங்குவேஜ் பிரச்சனை ஒன்றும் இல்லை, படிக்கிறதா தவறுனா சொல்லலாமா? ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையை திணிப்பது இன்னைக்கு வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் லேட்ரின் இல்லை. பெரிய கல்விக் கொள்கை சொன்னான். தமிழகத்தில் அந்த நிறைய இல்லை. கல்வி பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல கல்விக்கூடமாக யாருடைய ஆட்சியாக இருந்தார் அதை கம்பேர் பண்ண 10% கூட நாட்டில் இல்லை. அது மோடி பார்த்துருக்காரா, அமித்ஷா பார்த்துருக்காரா, கல்வி அமைச்சர் பார்த்துருக்காரா? ஆனால் இந்த கொள்கையை இவர்கள் குற்றவாளிகள் கைவிட இதுவரை நீங்கள் எங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடன் வந்து இந்த நேர்காணலில் கலந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேர்காணலில் எங்களுடன் கலந்து விட்டதுக்கு கேகே நியூஸ் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கேகே நியூஸ் நண்பர்கள் என்னிடம் வந்து என்னிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டீர்கள். என்னுடைய உரையாடல்கள் உங்களுக்கு என்னுடைய மனமான நன்றி தெரிவித்துக்கிறேன். என்னுடைய பரிசோதனை இந்த குளச்சல் சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரின்ஸ் எம்எல்ஏ அவர்களோட நேர்காணல் சிறப்பாக முடிந்தது. இதில் அடுத்த நேர்காணலில் உங்களுடன் நான் விஜய். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon.